Hi students, 4th chapter combinatorics and mathematical induction, exercise 4.2. Now we are going to see permutations. Okay, permutation means possible arrangements. Possible arrangement. Suppose 3 objects have to be arranged in a row. 3 ஆப்ஜெக்ட் இருக்குது, அது ரோவில் அரேஞ்ச் பண்ணால் 3, 2, 1 அரேஞ்ச் பண்ணலாம். 3 factorial possible permutations. Okay, similarly நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் ஆஃப் 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தால் டேக்கன் ஆல் அட் அ டைம். 4 ஆப்ஜெக்ட் இருக்குது, 4 ஆப்ஜெக்டையும் லைனில் நிற்க வைக்கிறோம். அப்போ 4 × 3 × 2 × 1 4 ஃபேக்டோரியல் வரும். ஓகே, சிமிலர்லி n ஆப்ஜெக்ட்ஸ் மொத்தம் இருக்கிறது n ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் ஆர் அட் அ டைம். ஓகே, ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அட் அ டைம். n ஆப்ஜெக்ட்லேருந்து ஆர் ஆப்ஜெக்டை அட் அ டைமில் எடுத்தோம்னா இதை நம்ம எப்படி பெர்முடேஷனில் மென்ஷன் பண்ணலாம்? NPR மென்ஷன் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ NPR. த NPR ஃபார்முலா இஸ் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். NPR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு எழுதலாம். ஓகே, நவ் சப்போஸ் 10p3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10p3 நம்ம எப்படி எழுதலாம்? யூஸிங் த ஃபார்முலா 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 10 மைனஸ் 3 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். ஓகே, அப்போ 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 7 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். அப்போ 10 ஃபேக்டோரியலை 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 7 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணோம்னா 7 ஃபேக்டோர் கேன்சல் ஆயிரும். 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 கிடைக்கும். அப்போ 10p3னா 10ல் ஸ்டார்ட் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் 3 டேர்ம்ஸ் எழுதுனா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபார்முலா மெத்தட்லையும் போடலாம். ஃபார்முலா மெத்தட் இல்லாமல் டைரக்ட் மெத்தடாக 10p3யை நம்ம எப்படி எழுதலாம்? 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8ன்னு எழுதிக்கலாம். ஈஸி மெத்தட். ஓகே, சிமிலர்லி 6p4 அப்படின்னா 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3. 6ல் ஸ்டார்ட் பண்ணுறோம், 4 நம்பர்ஸ் எழுதணும் டிசெண்டிங் ஆர்டரில். 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இட்ஸ் அ பெர்முடேஷன் மெத்தட். Now we are going to see exercise 4.2. If n minus 1 p3 is to np4 equal to 1 is to 10. Find n கண்டுபிடிக்கணும். See that one. n minus 1 p3 is to np4 equal to 1 is to 10. Proportional எழுதிக்கலாம். That is n minus 1 p3 divided by np4 equal to 1 by 10 எழுதிக்கலாம். ஓகே, யூஸிங் ஃபார்முலா மெத்தட் n minus 1 p3 நம்ம என்ன எழுதலாம்? n இருக்க பிளேஸில் இங்கே n minus 1 இருக்குது, r இருக்க பிளேஸில் 3 இருக்குது. அப்போ n-க்கு பதிலாக n minus 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus r ஃபார்முலா. அப்போ n minus 1 minus 3 ஃபேக்டோரியல். ஓகே, np4 அதே மாதிரி n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus rன்றதுக்கு பதிலாக n minus 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 by 10 எழுதலாம். ஓகே, அந்த பிளேஸில் n minus 1 ஃபேக்டோரியல், this one is simplify n minus 4 ஃபேக்டோரியல். டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? நியூமரேட்டரில் கொண்டு போயிடலாம், ரெசிப்ரோக்கலாம் இல்லையா? அப்போ n minus 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை n ஃபேக்டோரியல். n minus 4 ஃபேக்டோரியல் கேன்சல். இப்போ we get n minus 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 by 10ன்னு கிடைக்கும். இந்த n ஃபேக்டோரியல் n minus 1 ஃபேக்டோரியல் இது ரெண்டில் எது பெரிய டேர்ம்? n ஃபேக்டோரியல் பெரிய டேர்ம். இந்த n ஃபேக்டோரியல் நான் எப்படி எழுதிக்கலாம்? n minus 1 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ n minus 1 ஃபேக்டோரியல் கேன்சல், we get equal to 1 by 10. See that one. இந்த 5 ஃபேக்டோரியல் இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்? 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். அதே மெத்தட் தான் இங்கே n ஃபேக்டோரியலை n இன்ட்டு n minus 1 ஃபேக்டோரியல்னு எழுதி கேன்சல் பண்ணிவிட்டு n ஈக்குவல் டு 10ன்னு எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இஃப் 10p r minus 1 equal to 2 into 6pr equal find r. Okay, 10p r minus 1 equal to 2 into 6pr. We want to find r. But 10p r minus 1 formula method n இருக்க பிளேஸில் 10. அப்போ 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus rனா 10 minus r minus 1 ஃபேக்டோரியல் 2 into 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 minus r ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும். 10 minus r minus into minus plus 1. ஓகே, minus r minus into minus 1 minus plus 1 factorial equal to 2 into 6 factorial divided by 6 minus r factorial.
simplify 10 plus 1 11 minus r factorial equal to 2 into 6 factorial divided by 6 minus r factorial. Okay, the 10 factorial நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 10 into 9 into 8 into 7 into 6 factorial எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே 6 factorial கேன்சல் ஆகணும். அதனால 10 factorial அப்படி டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிட்டே போனோம்னா 6 factorial வரப்போது நிறுத்திக்கிறேன். இங்கே கேன்சல் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி 11 minus r factorial 6 minus r factorial இந்த எந்த டேர்ம் பெரிய டேர்ம் பார்க்கணும்? 11 minus r factorial. அப்போ இந்த டேர்மை டிசெண்டிங்கில் எழுதணும். இப்போ 11 minus r 10 minus r 9 minus r 8 minus r 7 minus r அடுத்து 6 minus r factorial. அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஓகே, பேலன்ஸு இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2வையும் இங்கே வந்து டினாமினேட்டரில் கொண்டு வந்துடுறேன். இந்த டினாமினேட்டர் இங்கே நியூமரேட்டர் போயிடுச்சு. அப்போ 10 into 9 into 8 into 7 divided by 2. இந்த டினாமினேட்டர் கிராஸ் மல்டிப்ளை ஆகி இங்கே போயிடுச்சு. ஓகே, RHSக்கு now cancel 5. அப்போ 5 into 9 into 8 into 7 equal to 11 minus r 10 minus r 9 minus r 8 minus r 7 minus r. இந்த டேர்மை நான் மல்டிப்ளை பண்ண போகிறதில்ல, ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். 5 அப்படி வச்சுக்கிறேன். 9 3 into 3ன்னு எழுதிக்கலாம். 8 2 into 2 into 2 7 எழுதிக்கிறேன். ஓகே, இங்கே அடுத்தடுத்த டேர்ம் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் 5 மல்டிபிள்ஸ் இருக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த டேர்மை அடுத்தடுத்த டேர்மாக எழுதணும் நான். இப்போ இந்த 7 இங்கே இருக்கா? 7 எழுதிக்கிறேன். 3ஐயும் 2வையும் சேர்த்து 6ஆக மாற்றிக்கிறேன். அடுத்து 5 எழுதிக்கிறேன். அடுத்து இந்த 2வையும் சேர்த்து 4ஆக மாற்றிக்கிறேன். ஒரு 3 இருக்குது. ஓகே, இந்த டேர்ம்ஸை கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக எழுதணும். 7ஐ ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அடுத்து இந்த 3ஐயும் இந்த 2வையும் மல்டிப்ளைனா 6 ஆயிரும். 6 எழுதிட்டேன். 7க்கு அப்புறம் 6. அடுத்து 5 எழுதிக்கிறேன். ஓகே, 5க்கு அப்புறம் 4, இந்த 2 2 மீதி இருக்குது 4. அதுக்கப்புறம் இந்த ஒரு 3 பேலன்ஸ் இருக்குது. 3 எழுதுனா 7 6 5 4 3. அதே மாதிரி இங்கேயும் டிசெண்டிங்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு டேர்மையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே 5 நம்பர், இங்கே 5 நம்பர் மல்டிபிள் இருக்கும். ஃபஸ்ட் டேர்மையும் ஈக்குவேட் பண்ணுறேன். 7 equal to 11 minus r. ஓகே, அப்போ இந்த மைனஸ் ஆர் go to that side ப்ளஸ் ஆர் ஆயிரும். 7 go to that side மைனஸ் ஆயிரும். அப்போ r equal to 11 minus 7 equal to 4. Therefore r equal to 4. ஓகே, third sum, suppose 8 people enter an event in a swimming meet. In how many ways could be gold, silver, bronze prizes be awarded? Second one, 3 men have 4 coats, 5 waistcoats and 6 caps. In how many ways can they wear them? 8 people இருக்காங்க, ஸ்விம்மிங் மீட்டுக்கு என்ட்ரு ஆகிறாங்க. அங்கே எத்தனை ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க? கோல்டு, சில்வர், ப்ரான்ஸ். ஓகே, இப்போ 8ல் 3 ப்ரைஸஸ் தான் 3 பேர் வாங்க முடியும். ஓகே, அப்போ 8 people taken 3 at a time தான். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? n ஆப்ஜெக்ட் டேக்கன் r at a timeனா NPR பார்த்தோம். n ஆப்ஜெக்ட் டேக்கன் r at a timeனா NPR பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இருக்கிறது நமக்கு 8 people taken 3 ப்ரைஸ் தான். 3 ஆப்ஜெக்ட் டேக்கன் at a timeனா what is the formula? 8p3. See that one? Number of permutation of 8 persons taken 3 at a time for 3 ப்ரைஸஸ் தான். அதனால் 8p3 நம்ம ஈஸி மெத்தடில் எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னேன்? 8 into 7 into 6 3 டைம்ஸ் எழுதணும். மல்டிப்ளை பண்ணால் 336. ஓகே, அண்ட் சிமிலர்லி நெக்ஸ்ட் சம் 3 மென் இருக்காங்க, 4 கோட் இருக்குது, 5 வெஸ்ட் கோட் இருக்குது, 6 கேப் இருக்குது. அப்போ 4 கோட்டில் இருந்து 3 மென்னுக்கும் ஒவ்வொரு கோட்டு கொடுக்கும். அப்போ 4 into 4 into 4 வரும். அப்போ 4 கியூப் இல்லையா? இப்போ இந்த 4 பேர் இருக்காங்க, 4 கோட் இருக்குது, 3 at a time வேணும். 4 கோட்டில் இருந்து 3 வேணும் எனக்கு. அதே மாதிரி 5 வெஸ்ட் கோட்டில் இருந்து 3 வேணும். 6 கேப்பில் இருந்து 3 வேணும் இல்லையா? அப்போ நான் அதை எப்படி எழுதிக்கலாம்? நம்பர் ஆஃப் வேஸ் தே கேன் வியர் 4 கோட்ஸ் டேக்கன் 3 at a time, that is 4p3. 5 waist coat taken 3 at a time, 5p3. 6 cap taken 3 at a time, 6p3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, 4p3 இது வந்து கோட்டுக்கு, 5p3 waist coat அண்டு 6 cap 6 அதனால் 6p3. ஓகே, அப்போ இது 4p3 எப்படி எழுதலாம்? 4 into 3 into 2ன்னு எழுதிக்கலாம். 5p3னா 5 into 4 into 3ன்னு எழுதிக்கலாம். 6p3னா 6 into 5 into 4ன்னு எழுதிக்கலாம். இந்த 4 into 3 into 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 24. 5 into 4 into 3 60. 6 into 5 into 4 மல்டிப்ளை பண்ணால் 120.
மல்டிப்ளை பண்ணோம்னா 1,72,800 we get a answer. Okay. Next sum, determine the number of permutation to the letters of the word simple if all are taken at a time. சிம்பிளில் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது? ஆறு லெட்டர்ஸ் இருக்குது. சிம்பிளில் 6 லெட்டர்ஸ் இருக்குது. ஒரு வேர்டு சிம்பிள், அந்த வேர்டில் 6 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 6 லெட்டரை இஃப் ஆல் ஆர் டேக்கன் அட் டைம், அப்போ 6 லெட்டர்ஸ் டேக்கன் 6 அட் அ டைம், எல்லாத்தையும் எடுக்கணும். ஓகே, அப்போ நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? சிம்பிள் SIMPLEன்னு எழுதிட்டு n = 6. அப்போ ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன்னா 6 லெட்டர்ஸ் டேக்கன் 6 அட் அ டைம், தட் இஸ் 6p6ன்னு எழுதிக்கலாம். 6p6னா 6 ஃபேக்டோரியல். ஓகே, ஒரு ஃபார்முலா சீதர் ஒன் NPNன்னா n ஃபேக்டோரியல். அதே மாதிரி NP0னா 1. n ஃபேக்டோரியல்னா யூஸிங் த ஃபார்முலா NPR = ஃபார்முலா. இப்போ NPNன்னு எடுத்தோம்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் n ஃபேக்டோரியல் வரும். அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியல் ஆல்சோ 1, 0 ஃபேக்டோரியல் ஆல்சோ 1. ஓகே, 1 ஃபேக்டோரியலும் ஒன்று தான், 0 ஃபேக்டோரியலும் ஒன்று தான். அப்போ அந்த 0 ஃபேக்டோரியல் வேல்யூ 1, அப்போ ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். அப்போ NPNனா ஃபார்முலா இஸ் n ஃபேக்டோரியல். சிமிலர்லி NP0, அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus 0 factorial, that is n factorial divided by n factorial equal to 1. அப்போ NP0 equal to 1. So formula NPN equal to n factorial, NP0 equal to 1. Using the formula 6p6 நான் எப்படி எழுதிக்கலாம்? 6 factorial எழுதிக்கலாம். அப்போ 6 factorialனா 6 into 5 into 4 into 3 into 2 into 1 மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா 720. ஓகே, fifth question, a test consists of 10 multiple choice questions. In how many ways can the test be answered if each question has 4 choices? The first 4 questions have 3 choices and the remaining have 5 choices. Question number n has n plus 1 choices. Okay, இப்போ எனக்கு மொத்தம் 10 questions இருக்குது. 10 questionsல 4 சாய்ஸஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 சாய்ஸஸ் இருக்குது. அப்படி எப்படி எழுதிக்கலாம்? 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஈச் கொஸ்டின் ஹவ் 4 சாய்ஸஸ். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 4 சாய்ஸ், செகண்ட் கொஸ்டின் 4 சாய்ஸ், தேர்ட் கொஸ்டின் 4 சாய்ஸ், இப்படி எழுதிட்டு ஓகே 10 டைம்ஸ் 4 மல்டிப்ளை பண்ணால் 10 டைம்ஸ் 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4 power 10. அப்போ the number of permutation equal to 4 power 10. ஓகே, செகண்ட் ஒன், the first 4 questions have 3 choices and the remaining have 5 choices. The first 10 multiple choice question la first 4 questions have 3 choices. Okay, remaining have 5 choices. 4 question க்கு 3 choices. அப்ப 4 question க்கு 3 choice னா 3 into 3 into 3 into 3. ஓகே, 4 question க்கு 3 choices வந்துருச்சு. ரிமைனிங் 6 கொஸ்டின் இருக்குது. 6 கொஸ்டினுக்கு 2 சாய்ஸஸ். ஓகே, அப்போ 5 சாய்ஸஸ். ஓகே, 5 சாய்ஸஸ், தட் இஸ் 5 into 5 into 5 into 5 into 6 டைம்ஸ் எழுதணும். ஓகே, அப்போ 3 power 4 5 power 6. இப்போ 3 power 4 5 power 6. தேர்ட் கொஸ்டின் நம்பர் n has n plus 1 choices. n plus 1 சாய்ஸ்னால் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 2 சாய்ஸ் இருக்கும். கொஸ்டினுக்கு n plus 1 சாய்ஸஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 2 சாய்ஸஸ் இருக்கும், செகண்ட் கொஸ்டினுக்கு 3 சாய்ஸஸ் இருக்கும், தேர்ட் கொஸ்டினுக்கு 4 சாய்ஸஸ் இருக்கும், அதே மாதிரி ஃபோர்த் கொஸ்டினுக்கு 5 சாய்ஸஸ், இப்படி சிமிலர்லி அண்ட் ஸோ ஆன். கொஸ்டின் நம்பர் 10 ஹேஸ் 11 சாய்ஸஸ் இருக்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 2 3 4 5 6 7 8 9 10 11 வரைக்கும் வரும். அப்போ நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன் ஈக்குவல் டு 2 into 3 into 4 into 5 into 6 into 7 into 8 into 9 into 10 into 11 equal to 11 factorial. Okay. Sixth question, a student appears in an objective type test which contain 5 multiple choice question. Each question has 4 choices out of which one and correct answer. What is the maximum number of different answers can the students give? How will the answer change if each question may have more than one correct answer? என்ன கொடுத்துருக்காங்க?
5 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் 4 சாய்ஸஸ் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஸ்டூடெண்ட் எவ்வளோ எழுதியிருப்பாங்கன்னு கேட்டுக்காங்க இல்லையா? நமக்கு ஏற்கனவே தெரியும் 4 சாய்ஸ்னாலே 5 கொஸ்டினாலே 4 × 4 × 4 × 5 டைம்ஸ் எழுதணும். 4^5 ஆயிரும். அடுத்த செகண்ட் கொஸ்டின், ஹவு வில் த ஆன்சர் சேஞ்ச் இஃப் ஈச் கொஸ்டின் மே ஹவ் மோர் தென் 1 கரெக்ட். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம், 2 கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம், 3 கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம், அது மாதிரி 4 கரெக்ட் ஆன்சர்ஸும் இருக்கலாம். 4மே கரெக்ட் ஆன்சராகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Now, see that one, 5 multiple choice question, each has 4 choices, the maximum number of different answers வந்து 4^5. 4 choices இருந்து 5 கொஸ்டின் இருந்துச்சுன்னா 4 × 4 × 4 × 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் எழுதணுமா 4^5. ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு எனக்கு கொஸ்டின் நம்பர் 1 மட்டும் எடுத்துக்கிறேன். 1ல் 4 ஆப்ஷன் இருக்குது. கரெக்ட் ஆன்சர் என்ன இருக்கலாம்? ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்கலாம். ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கலாம், 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம், 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம், 4 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கலாம். இப்போ ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்கணும்னா இதை நம்ம காம்பினேஷன் மெத்தடில் போடணும். 4 கரெக்ட் ஆன்சருக்கு ஒரு ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னா 4C1. ஓகே, 4 ஆப்ஷன் இருக்குது, 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கரெக்டுனா 4C1. 4C1 இப்போ என்பிஆர் ஃபார்மில் என்ன சொன்னேன்? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு சொன்னேன். இதே இது காம்பினேஷனில் நெக்ஸ்ட் படிப்பீங்க. NCR = n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்டூ ஆர் ஃபேக்டோரியல் ஃபார்முலா. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? NPR போட்டுக்கலாமா? அப்போ =NPR டிவைடட் பை n ஃபேக்டோரியல்னு எழுதலாம். சரி, NR ஃபேக்டோரியல்னு எழுதலாம். NPR டிவைடட் பை இந்த ரிமைனிங் இருக்க ஆர் ஃபேக்டோரியல் எழுதலாம். ஓகே, அப்போ இந்த 4C1 4P1 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். 4P1னா 4 தான். 2 ஆப்ஷன் கரெக்டாக இருந்தால் 4C2. 4C2 எப்படி எழுதலாம்? 4P2 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். 4P2னா என்ன சொன்னேன்? 4 × 3. 2 ஃபேக்டோரியல்னா 1 × 2 கேன்சல் பண்ணால் 6. 4C3 4P3 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல். 4 × 3 × 2 டிவைடட் பை 1 × 2 × 3 கேன்சல் 4. அதே மாதிரி 4C4 4P4 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். 4P4னா 4 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணால் 1 ஆயிரும். ஓகே, அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 10, 14, 15. அப்போ கொஸ்டின் நம்பர் 1 ஹாஸ் 15 நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி சிமிலர்லி 2க்கு கண்டுபிடிச்சாலும் 15 நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கும். 3க்கு கண்டுபிடிச்சாலும் 15 நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கும். 4க்கும் 15 நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், 5க்கும் 15 நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். அப்போ 15 × 15 × 15 × 5 டைம்ஸ் 5 கொஸ்டின் இருக்கிறதுனால 5 கொஸ்டினுக்குமே 15 நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்முடேஷன் = 15^5. We get a answer. Okay, thank you students.